இன்னைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் அறிவு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. குழந்தைங்க போன ஜென்ரேஷனை விட இப்போ ரொம்ப அறிவாளிகளாக இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மோகத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு சராசரியாக 3 வேளை சாப்பிட்றோம். அதுலேயும் சில பேர் 2 வேளை, இன்னும் சில பேர் ஒரு வேளைக்கு கூட கஷ்டப்படுறாங்க. பசிக்கும் போது சாப்பிடணும்னு எல்லாருக்கும் தோணும். ஆனால் இந்த சாப்பாடு எங்கே இருந்து வருது, எப்படி வருது, எல்லாத்துக்கும் மேலே இந்த சாப்பாடுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. ரொம்ப பேர் உணவை ஒரு கமாடிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். காசு கொடுத்தா உணவு கிடைக்குது, காசு கொடுத்தா ரைஸ் கிடைக்குது, காசு கொடுத்தா பழங்கள் காய்கறிகள் கிடைக்குது. இங்கே அதிக காசு கொடுத்தா ரொம்ப சத்தான உணவு கிடைக்குதுன்னு, காசு கம்மியாக கொடுக்கும்போது சத்து இல்லாத சுகாதாரம் இல்லாத உணவு கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் சத்து இல்லாத உணவை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸைட்டிங் வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ்னு நம்ம ஆர்வம் போயிட்டதால அக்ரிகல்ச்சர்னு ஒரு விஷயம் இருக்கிறதையே மறந்துட்டோம். அப்படியே சில பேருக்கு ஞாபகம் இருந்தாலும் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள்னு ஒன்று சாப்பிட்டோம். ஆனால் இப்போவும் அது ஆப்பிளாக தான் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. சரி, நான் நல்லா தானே சாப்பிட்றேன், ரொம்ப ஆரோக்கியமாக தானே இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. நீங்கள் நல்லா தான் சாப்பிட்றீங்க, கரெக்ட் தான். ஆனால் ஆரோக்கியம் தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம உயிர் வாழ உணவு தேவையில்லை, உணவுக்குள்ளே இருக்கிற சில கெமிக்கல்ஸ் தான் தேவையாக இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸை பாடி எடுத்துக்கிட்டு வேஸ்ட்டை வெளியேற்றிடுது. கெமிக்கல்ன்ற வேர்டை கேட்டாலே நிறைய பேருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா கெமிக்கல்னால் ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. இந்த உலகத்தில் இயற்கையாக இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒரு விதமான கெமிக்கல்ஸால் உருவாக்கப்பட்டது தான். நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தில் ஆரம்பித்து KFC சிக்கன் வரைக்கும் இயற்கை நமக்கு கொடுத்த கெமிக்கல்ஸால் உருவாக்கப்பட்டது தான். இங்கே பிரச்சனை எப்போ வருதுன்னா, டேஸ்ட்டுக்காக இயற்கையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கெமிக்கலை மட்டும் அதிகப்படியாக நம்ம உணவில் சேர்க்கும் போது தான். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழம் நம்ம சாப்பிடும்போது அந்த வாழைப்பழத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. சுகர், சால்ட், பொட்டாசியம், ஃபைபர், இப்படி இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற கெமிக்கல்ஸ் ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ப்ரொபோசிஷனில் இருக்குது. இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் சால்ட்டும் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கெமிக்கல் தான். இந்த சால்ட் எல்லா வகையான இயற்கையில் விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம மார்னிங் சாப்பிட்ற இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் மதியம் சாப்பிட்ற ரைஸ், கறி, கிரேவி, பொரியல், கூட்டு, ஊறுகாய், அப்புறம் நைட்டு சாப்பிட்ற சப்பாத்தி, குருமா, இப்படி எல்லா டிஷ்லையும் டேஸ்ட்டுக்காக எவ்வளோ சால்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது கண்டிப்பாக தினசரி நம்ம உடம்புக்கு தேவையான சால்ட் அளவை விட அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குற சில இயற்கையான கெமிக்கல்ஸ் பின்னாடி ரொம்ப ஆபத்தானதாக மாறிடுது. இப்போ பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரி, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுக்குள்ளே நமக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எப்படி வந்ததுன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆப்பிள் ரொம்ப சத்தான உணவுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப்பிள்குள்ளே இந்த கெமிக்கல்ஸ் ஆப்பிள் மரம் மூலமாக கிடைக்குது. ஆப்பிள் மரத்துக்கு இந்த கெமிக்கல்ஸ் அதோட வேர்கள் மூலமாக கிடைக்குது. அந்த வேருக்கு இந்த கெமிக்கல்ஸ் அந்த மரம் நடப்பட்டிருக்கிற பகுதியில் இருக்கிற மண் மூலமாக கிடைக்குது. அப்போ இங்கே மண் சத்துள்ளதாக இருந்தால் மட்டும்தான் மரத்துல இருந்து கிடைக்கிற உணவும் சத்துள்ளதாக இருக்கும். அப்போ மண்ணில் சத்து இல்லாமல் தான் இவ்வளோ விவசாயம் நடக்குதா? நான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சுக்குள்ளே இருக்கிற சத்து இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட 20 ஆரஞ்சஸை சாப்பிடணும். ஷாக்கிங்காக இருக்குல்ல? இது ஆரஞ்சஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ மண்ணில் விளையக்கூடிய எல்லா வகையான பயிர்களும் இந்த நிலைமையில தான் இருக்குது. இந்த நிலைமைக்கு நீங்கள் யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. அதே நேரம் இதை கண்டுக்காமலும் இருக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை, விவசாயிகளோட பற்றாக்குறை, அப்புறம் கவர்மெண்ட்டும் தான். இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். நீங்கள் விளைய வைக்கிற பயிர்கள் அதிக மகசூலை கொடுக்கணும், அதையே ரொம்ப கம்மியான நேரத்தில் கொடுக்கணும். அப்போ தான் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போய் சேரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்டிலைசர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபர்டிலைசரை உபயோகிக்கும் போது இயற்கையை விட அதிகமான வேகத்தில் பயிர்கள் விளையுது. விளையிற பயிர்களும் பழங்களும் காய்கறிகளும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. பூச்சிப்புழுக்கள் இல்லாமல் பழங்கள் ரொம்ப கிளீனாகவும் இருக்குது. இது எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த உணவில் சத்து இருக்கா? இருக்கு. ஆனால் ரொம்ப 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 கம்மியான அளவில் இருக்கு. இருக்கிற சத்தும் நாளுக்கு நாள் ரொம்பவே கம்மியாயிட்டும் இருக்கு.
நம்ம உணவோட வெளிப்புற அழகை மட்டும்தான் பார்க்குறோம், உள்ள சத்து நாளுக்கு நாள் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கிறத பார்க்காமலே போயிடுறோம். ஏன்னா சத்து நம்ம கண்களுக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸை அதிகமாக உபயோகிக்கும் போது ஒரு பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான சத்து அதிகமாக கிடைக்குது. அதே நேரத்தில் அந்த பயிருக்குள்ள இருக்கிற சத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கா இருக்கிற மண்ணுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் அதிகமாக கொல்லப்படுது. இந்த நுண்ணுயிர்கள் கொல்லப்படும் போது ஆட்டோமேட்டிக்கலி பழங்கள் காய்கறிகளோட சத்தும் குறையுது, கூடவே மண்ணோட வளமும் குறைஞ்சு போயிடுது. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்க வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டதுக்கு காரணமும் இந்த ஃபர்டிலைசர் தான். இப்போதைக்கு ஃபர்டிலைசர் இல்லாம மக்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த நிலைமையை சரி செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு சாப்பிட உணவு இருக்கு. ஆனா இன்னும் 50 வருஷம் இப்படியே போச்சுன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு உணவு கிடைக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கான உணவை நம்ம இப்பவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா மண் வளத்தை பெருக்கணும், நிறைய மரம் நடணும், டெக்னாலஜியை விவசாயத்துக்காக உபயோகிக்கணும், ஃபர்டிலைசரை அளவாக பயன்படுத்தணும், ரொம்ப முக்கியமாக மண்ணில் நுண்ணுயிர்களோட கவுண்ட்டை அதிகப்படுத்தணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக மக்கள் விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். விவசாயம் அசிங்கமான வேலைன்னு நினைக்கிற மைண்ட் செட் மாறணும். மாடர்ன் விவசாயத்தை இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்க கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அப்புறம் விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்தணும். அப்போதான் யங்கர் ஜென்ரேஷன் விவசாயத்தை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுவாங்க. இது நாளைக்கே சரி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்னும் 20 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். டெக்னாலஜியும் விவசாயத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணால் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சரி செஞ்சிடலாம். அடுத்து வர எபிசோட்ஸில் விவசாயத்துக்கு டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். மண்ணோட வளம் மனிதர்களுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in another interesting video.